வணக்கம் நேயர்களே. இப்போது நம்ம வீட்டில் உப்பு பருப்பு எப்படி கடையறிஞ்சு தாளிச்சு விட்றதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு வேண்டாம், ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுலாம். நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு பாருங்கள். இது வந்து நான் வந்து குக்கர்லேயே வந்து பருப்பு, தக்காளி, அப்புறம் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் நிறையா, அப்புறமேந்து ஒரு சவுச்சூர் காய் கிடந்துச்சு, அதையும் நான் வந்து இதிலே போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது, தாளிப்பு வாசனை. இந்த பருப்பு கூட்டும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தாளித்த பிறகு கொஞ்சம் ஜீரகம் வந்து இப்படி மேலே அப்படி தூவி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து இந்த பருப்பு டால் வந்து நம்ம வச்சுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல, கருவேப்பிலையே ஏதோ சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொத்தமல்லி தழை இருக்குது, அதனால் கொத்தமல்லி தலையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார், எந்த ஒரு குழம்பு, பருப்பு இந்த மாதிரி நம்ம கடைஞ்சாலும் கொத்தமல்லி தழை போட்டுறது தான் அது ஒரு டேஸ்ட்டு, அதாவது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி கிண்டி விட்டுறலாம். நான் வந்து பருப்பு கூடயே சேர்த்து வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஏதாவது ஒன்று நம்ம வந்து பருப்பு கூடயே சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். நம்ம வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த வரமிளகா போட்டிருக்கனால காரம் தேவையில்லை. இப்போ தாளிக்கிறப்ப நம்ம மிளகா போட தேவை கிடையாது. நம்ம வந்து வேகனே பருப்போடு சேர்த்து நம்ம மிளகாயை வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா உரிச்சிக்கோங்க, ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பருப்பு, தக்காளி, நம்ம ஏதாவது காய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், பருப்பு தான், பருப்பு டால் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவை கிடையாது, ஏன்னா பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து மட்டும்தான் விடுறோம், காயும் வெந்துருச்சு இல்லையா, அதனால் சும்மா ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும், நம்ம வந்து இறக்கிடலாம்.